ஏப்பா இங்க நல்லவன் கெட்டவனா தெரியவா, கெட்டவன் நல்லவனா தெரியவா? எல்லாருமா என்ன மாதிரி இருக்க போறாங்க? அந்த மட்டும் நடந்ததை சொல்றதுக்காக ஒரு நல்லவனை தேர்ந்தெடுத்தீங்க. கமான் கமான், நடந்ததை சொல்லு. சத்தியமா சொல்றேன் சார், வேணும் நான் எந்த தப்பும் செய்யல சார். ஆல் ரைட், அந்த பிலிம் ரோலை மீட்கிறதுக்கு என்னால உதவிகளை நான் உனக்கு கட்டாயம் செய்யறேன். ஆனா அதுக்கு முன்னால நீ ஒண்ணு செய்யணும். அந்த அனிதாவை சந்திச்சு அவன் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுட்டு வா. இந்த தாடி வச்சிருப்பான ஒருத்த அவனை கொஞ்சம் கூட்டுமா. தோட்டா சார், தோட்டா சார். ஆமா, தோட்டா புல்லட்டு. வாடாடி, இந்த பையில 50,000 ரூபாய் இருந்து இத வச்சுங்க, நான் ஊருக்கு போறப்ப திருப்பி வாங்கிக்கிறேன். எதுக்கு இந்த பெருமூச்சு? இனிமே இது உன் பணம் இல்ல, என் பணம். என் பெருமூச்சு அவ்வளவு பத்திரமா இருக்கும். என்ன அது கதை விடுற? என்ன 50,000 ரூபாயை நான் உன் கையில கொடுத்துதான் நீ ஒரு கதை பண்ற? என்ன என்னடா 50,000 ரூபாய் நம்பி கொடுத்தானே அவன் பக்து போன்னு நினைச்சியா? காலவிடாத ஐயா, அப்படி டபுள் ஸ்டோன் டீ ஒண்ணு. என்ன தாடி ஏற்கனவே டீ கடை வச்சிருந்தா போலியா? இல்ல, வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. அடியாள் ஓடுமா, நீயே சொந்தமா கலக்க கூடாது. எனக்கு டீய நல்ல நல்ல பணம் வெள்ளம் போட்டு கலக்கி எடுத்துமா போ. சரி சரி சரி, நானே இருக்காரு. தாடி 50,000 நம்பி கொடுத்தேன். அல்பம் சிங்கிள் டீ, அதுக்கு அலைஞ்சி ஓடுறேன். இதை கோட்டை விட்டுட்டேன். இதை எதிர்க்கு நீ கோட்டை விட்டிய, வேற என்கிட்ட நிச்சயமா நீ கோட்டை விடு. இதை நம்பி நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். குடுமே, தாடியை எடுத்து, எனக்கு பயமா இருக்கு. குடுமே. ஆமா, நானேதான் விளையாட்டா காதல் பண்ண போய் அது வினையாயிடுச்சு. இனிமே உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. ஐ லவ் யூ. உண்மையாத்தான் சொல்றேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். நீ மட்டும் சரின்னு சொன்ன, நமக்காக பெரிய மனுஷன் வெளியில காத்துட்டு இருப்பார். அவர் நொண்டி நொண்டி நடப்பார். அவர் நம்ம கல்யாணத்தை முடிச்சிருப்பார். அனிதா, முடியாது. இந்த வீண் பேசல வேணாம். மரியாதை வெளியில போறீங்களா இல்லையா? நோ, நீ என் கூட வராம இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். ஐ லவ் யூ. போக மாட்டீங்க? மாட்டேன். சரிங்க, போலீஸுக்கு போன் பண்ணேன். ஓகே. போலீஸ் ஸ்டேஷன், ஹோட்டல் சொர்க்கத்துல இருந்து பேசுறேன். ரூம் நம்பர் 404. நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. பாவி, என்ன கொல்லிட்டீங்க? நீ நல்லா இருக்கியா? நான் சொல்றேன் அனிதா. யாரோ யாரோ தண்ணி தண்ணி தண்ணி. யார் சுட்டதுமா உங்களை? சொல்லுங்க, யார் சுட்டது? ராமுவா? கமான், சர்ச் ஃபார் ஹிம். எங்கேன்னு போய் தேடுங்க சீக்கிரம். ஆமா, ஏன் இப்படி ஓடுற? என்ன நடந்தது சார்? நீங்க சொன்ன மாதிரி அனிதாவை சந்திச்சு பேசிட்டு இருந்தப்போ யாரும் மறைஞ்சிருந்து அவளை சுத்தினாங்க சார். அவள் தண்ணி கேட்டா அதை கொண்டு வரதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு. போலீஸ்காரங்க பாத்தாங்க. இல்ல சார், ஆனா நான் தான் அவளை கொண்டுட்டேன்னு அனிதா வாக்குமுறை கொடுத்து செஞ்சுட்டா சார். எடுத்துட்டாரா? ஆமா, நான் பயந்து ஓடி வந்துட்டேன் சார். இப்ப நேரா போய் போலீஸ் சொல்லிட்டுமா? ஏன் நீயே போய் மாட்டிக்கிறேன்? நான் உன்ற பேரை நீ ஒருத்தா இருக்கியா? அவசரத்துல தவறுக்கு பேர தவறு செய்து வரேன். நீ நேரம் வீட்டுக்கு போ. நான் போலீஸ் கேஸை திசமாக்கி விட்டுறேன். சரி சார். என்கிட்ட 100 ரூபாய் நோட்டாக சில்லறையா இல்லடா. போடா வானா. சதுரவட்ட 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 சதுரவட்ட. யாரு பாட்டி? காட்டாடி கோயில் பூசாரி கடுமாடி அம்மா. சதுரவட்ட தான் இது. யாரு? அழகுடா. இவரு கோவம் மாட்டிக்கின்னு கிராப் வெட்டிக்கின்னு கப்பல் மாதிரி வண்டியில வந்தா எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிறான். ஏண்டா, 15 வயசு வரைக்கும் என் கூடவே குடிமை வச்சுக்கின்னு ஊர்ல நம்ம எத்தனை கோழி திருடி இருக்கிறோம், எத்தனை குளத்துல மீன் பிடிச்சி இருக்கிறோம். என்ன உளற? முறுக்கு சொல்றியா? கருப்பு கண்ணாடி வர போட்டு ஜாலியா வண்டியில உட்காந்துங்க. ஐயனார் கோயில்ல சாமிக்கு வச்சிருந்த சாராயத்தை நம்ம 2 பேரும் குடிச்சிட்டு திடீர்னு உங்க அப்பா பார்த்துட்டாருன்னு சாமி வந்தா போல ஆடி சமாளிச்சுமே உங்க அப்பா எதிர்க்கும். கவனம் இருக்குதா? ஒண்ணும் புரியல. எது சொன்னாலும் புரியல புரியலன்றானே.
அங்கம்மா மேல 2 பேரும் சேர்ந்தா போல வச்சமே கண்ணு. ஒரு நாள் திண்ணில அங்கம்மா படுத்திருக்கிறான்னு நினைச்சு அவங்க அம்மாவை தட்டி எழுப்பிட்டோம். உடனே அவங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டு கம்முன்னு இருந்தாரு. பக்கத்து வீட்டுக்காரன் தொடப்பு கட்டி எடுத்து நம்மள தெருத்துல நினைக்கிற ஆள் நான் இல்ல, நீ பாட்டுக்கு உடலிட்டு இருக்கிற. என்னங்கடா இது, எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றான். டேய் டேய், ஆத்தங்கரையில 2 பேரும் நம்ம தாயக்கட்ட ஆடி இருக்கிறப்ப டானாக்காரன் வந்தா, நீ டானாக்காரனை பார்த்துட்டு ஓடிட்ட. அப்ப ஓடினவன் தான் பட்டத்துக்கு நீ திரும்ப வேலை. நான் தாய கொட்ட பயிற்சான்னு உனக்கு நல்லா தெரியும். வாடா ஒரு கை போடுறா. நீ தாயக்கொட்ட பைத்தியமா? ஆமா. பணம் வச்சிருக்கிறியா? நான் அந்த பச்சையாக்க நிலம் வித்துட்டேன்டா. ஹோட்டல் சொர்க்கத்துக்கு போ, அங்க எல்லா ஆட்டமும் ஆடலாம். ஆமா, ஹோட்டல் சொர்க்கம் நல்லா போய் தான் பார்த்தேன். என்னமோ ரம்மி தொம்மின்றானுங்க, சதுரமா கட்டையில கலர் வச்சு அடிக்கிறானுங்க, ரிங்கு போடுறானுங்க. தாய கொட்டையே யாரும் ஆடலடா. பஞ்ச பாண்டவர் ஆட்டம் ஆடணும். 6ஆம் நம்பர் போ, தாயம் தங்கம்மான்னு ஒரு அங்கம்மாவை விட பெட்டர். இப்ப அங்கம்மாவா தங்கம்மாவா தானா? அங்கம்மாவா தங்கம்மா அங்கம்மா. என்ன இன்ஸ்பெக்டர் சார், குற்றவாளி உங்ககிட்ட தப்பி ஓடிட்டான்ல? ஆமா அங்கிள். அனிதா, நீங்க நடிச்ச ஓரங்க நாடகத்தை அந்த ராமு உண்மையிலே நம்பிட்டான். நீங்க போலாம். அங்கிள், இதோட என் வேலை முடிஞ்சிருச்சு இல்ல? இனிமேதான் வேலையே இருக்குது. இறந்துதான் அந்த ராமு உண்மையிலேயே நம்பிட்டான். அந்த பயத்திலே அவரை இருக்க வச்சு நான் பல காரியங்களை சாதிக்கணும். ஏமாத்துறாம என்னடா நாம தான். என்ன சொல்லுங்க? கவனம் கள்ள நோட்டு. ஏன் கள்ள நோட்டா? ஆமா, நம்ம இடத்துக்குள்ள வந்து நம்மையே ஏமாத்துற முதலாளவன் தான். அது உடனே நான் பார்க்கணும். மணி மணி, ஏண்டா அப்படி இருக்கேன்? அம்மா மேல உனக்கு ஏண்டா அவ்வளவு கோவம்? நீ ஏன் விளையாடல? மணி மணி, இந்த உலகத்துல சொந்தம்னு சொல்லிக்க உன்னை தவிர எனக்கு யாரடா இருக்காங்க? உனக்காக தாண்டா இந்த உயிரையே வச்சிருக்கேன். இப்பெல்லாம் எனக்கு வேலை அதிகமா இருக்கு. ஒரு வாரம் வரணும், சமத்தா விளையாடிட்டு சந்தோஷமா இருக்கு. உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கு தெரியுமா? சாக்லேட், பேக், பந்து. எனக்கு மணி பாப்போம். அந்த காரணம் எனக்கு தெரியும். தனியா போற பெண்களை விரட்டுறதே உங்களை போல வாலிபர்களுக்கு நாகரிகமா போச்சு. என்ன போல வாலிபர்களை ஏமாத்துறதே உன்னை போல சில இளம் பெண்களுக்கு வயசு பிழப்பா போச்சு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, என்னை ஏமாத்த முடியாது அனிதா. ஏன் சிரிக்கிற? மிஸ்டர், என் பேர் அனிதா இல்ல, கவிதா. என்ன போலவே இருக்கிற இன்னொரு பெண்ணு கிட்ட நீங்க நல்லா ஏமாந்துருக்கீங்க. அனிதா, முதல்ல பைத்திய மாதிரி நடிச்ச, அதுக்கப்புறம் செத்தவ மாதிரி நடிச்ச, இப்ப அப்பாவே நடிச்சு ஏமாத்த பாக்குறியா? இந்த சூழ்ச்சிக்கல காரணம் யார் சொல்லு? யார் காரணமா? சொல்றேன். மூளை குழம்பு இருக்கிற உங்களை ஆஸ்பத்திரியில சேர்க்காம இப்படி நடு ரோட்ல அலைவிட்டு இருக்காங்களே, அவங்கதான் காரணம். அனிதா, காரணம் சொல்ல போறியா? மிஸ்டர், சொல்லு. யார் காரணம் சொல்லு? அனிதா, அனிதா, அனிதா.
pocket full of roses. Hush up, push up, all fall down. Linger, linger, roses. Pocket full of roses. Hush up, push up, all fall down. நீங்க எங்கம்மா வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும்டா. இது என்ன? அம்மா இது வந்து நான் சொல்றேன்மா. சாமி கும்பிட நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். இவர் என் பின்னாலேயே துரத்திட்டு வந்தார். நடு ரோட்ல மடி என்கிட்ட தவறா நடந்துருச்சார். அதனால தம்மா என் மானத்தை காப்பாத்திக்க இப்படி ஓடி வந்தேன். நல்ல வேலை நீங்க மட்டும் எங்க இல்லைன்னா எங்க எது என்ன இருக்கும் பாருங்க. அம்மா இவ போய் சொல்றா, அம்மா போய் சொல்றா. இவ போய்